தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பொதுவாக களம் ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு குழப்பமாக இருப்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய கடந்த காலத்தை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். அது யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட யார் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக வாக்களிச்சிருக்கிறாங்க. உதாரணமாக தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பர்கூரில் அவங்க உட்பட அதிமுக என்பது இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட வாஷ் அவுட் ஆச்சு. அதே போல் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா அப்படின்னு பாஜக உள்ள என்ட்ராக முயற்சி பண்ணும்போது ஜெயலலிதா முன்வைத்த கேள்வி ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக தமிழ்நாடு மக்கள் பாஜகவை நிராகரித்தாங்க. இந்த அனுபவம் திமுகவுக்கும் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞரை தவிர போட்டி போட்ட எல்லா சட்டமன்றத்துக்கும் திமுக தோற்கடிக்கப்பட்டது. இதை திரும்பி பார்க்குற போது தெரிகிற ஒரு உண்மை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் அந்த தேர்தல் சூழலில் எது தோற்கடிக்கப்பட வேண்டும், எது தனிமைப்படுத்தப்பட வேண்டிய அரசியல் சக்தி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த ஒரு பாரம்பரியத்துடைய தொடர்ச்சியாக தான் இந்த சட்டமன்ற தேர்தலையும் நிச்சயமாக தோற்கடிக்கப்பட வேண்டிய, தனிமைப்படுத்த வேண்டிய சக்தி எது அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி, ஒரு அரசியல் முதிர்ச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் முடிவு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம்.